தமிழ்நாடு அரசுக்கும் மாநிலத்தினுடைய கவர்னர் ரவி அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பெரிய ஊழல் தற்போது வெளிப்படையான குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு கவர்னருக்கும் திமுக அரசுக்குமான மோதல் நேற்று வெடித்திருக்கிறது. ரொம்ப முக்கியமாக இந்த செய்தியில் மிரட்டலுக்கு பயந்துதான் பலர் பங்கேற்கவில்லை என மேடையில் ரொம்ப குமுறலை ஊட்டி ராஜ்பவனில் தமிழகத்தினுடைய கவர்னர் ரவி அவர்கள் வைத்திருக்கிறார். கவர்னரே ஏன் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, கவர்னரே வேந்தராக தொடர்வார் என கூறி ஆளுநர் மாளிகை தரப்பில் துணை வேந்தர்களுக்கான 2 நாள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் ராஜ்பவனில் நடந்தது. திட்டமிட்டபடி RN ரவி, குடியரசு துணைத் தலைவரான ஜக்தீப் தன்கர் ஆகியோரும் கூட ஊட்டிக்கு வந்தடைந்தார்கள். ஆனால் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் தான் கடைசி நேரத்தில் பின்வாங்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்காத நிலையில் மத்திய அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மட்டும்தான் பங்கேற்றிருந்தார்கள். தமிழ்நாடு அரசு மற்றும் காவல்துறையினுடைய மிரட்டலுக்கு பயந்துதான் மாநில அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பங்கேற்கவில்லை என்று மாநிலத்தினுடைய கவர்னர் RN ரவி பகிங்கரமாக மேடையிலே குற்றச்சாட்டு மட்டுமல்ல, கோபம் கொப்பளிக்க அவர் பேசினார். அவரை சமாதானம் செய்வதற்கு துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் படாத பாடுபட்டார். அவர் பேசுகின்ற போது தேசிய கல்விக் கொள்கை என்பது அரசின் கல்விக் கொள்கை அல்ல, நாட்டின் கல்விக் கொள்கை. பல்கலைக்கழக துணைவேந்தர்களின் தேசிய கல்விக் கொள்கையை நன்கு ஆராய்ந்து அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். இந்த மாநாட்டில் துணைவேந்தர்கள் பலர் பங்கேற்காததற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதனை கவர்னர் பெரிதாக எடுத்துக்கொண்டு வருத்தப்பட தேவையில்லை என ஆறுதல் கூறினார். இங்கே இந்த பிரச்சனை ஒரு தேசிய அளவிலே பேசக்கூடிய ஒரு அளவுக்கு மாநில அரசாங்கத்தை மிரட்டியிருக்கிறார்கள் காவல்துறையை வைத்து என்று RN ரவி கூறக்கூடிய அளவிற்கு இது எந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. இந்த நிலையிலே தான் தமிழ்நாட்டின் காவல்துறை ராஜ்யம் நடக்கிறதா என ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை அவர் விமர்சித்திருப்பது. குறிப்பாக ஆளுநர் மாளிகையுடைய எக்ஸ்தல பதிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறையை பயன்படுத்தி இன்று முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருந்த மாநாட்டில் மாநில பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களை பங்கேற்க விடாமல் தடுத்த விதம் அவசர கால நாள்களை எமர்ஜென்சியை நினைவுபடுத்துறதுன்னு திமுக குறை சொல்கிறார். எமர்ஜென்சியில் கேள்வி இல்லாமல் கைது செய்யப்படுவதை போன்று ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறதா என RN ரவி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாநில உயர்கல்வி அமைச்சர் துணைவேந்தர்களிடம் மாநாட்டில் பங்கேற்க வேண்டாம் என்று தொலைபேசியில் மிரட்டல் விடுத்தது மட்டுமல்ல, ஸ்டாலினுடைய காவல்துறையை பயன்படுத்தியிருக்கிறார் முதலமைச்சர். மாநாட்டு நாளில் ஒரு துணைவேந்தர் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். ஊட்டியை அடைந்த மற்றவர்கள் தங்கிய விடுதிகளில் அறை கதவுகள் நள்ளிரவில் தட்டப்பட்டுள்ளன. மாநாட்டில் பங்கேற்றால் உங்கள் உயிருக்கு மோசமான விளைவுகள் நேரிடும் என்றும், மாநாட்டில் கலந்து கொண்டால் வீடு திரும்ப அனுமதிக்க மாட்டீர்கள் என்றும் காவல்துறை அச்சுறுத்தப்பட்டுள்ளது. இது காவல்துறையினுடைய அப்பட்டமான துஷ்பிரயோகமாகும். இங்கு காவல் ராஜ்யம் நடக்கிறதா? மாநிலத்துக்குள் ஒரு கல்வி மாநாட்டில் கலந்து கொள்ள துணைவேந்தர்களுக்கு கல்வி சுதந்திரம் இல்லையா? அல்லது தலித் மற்றும் ஏழை மாணவர்களுக்கு பெரிதும் உதவும் மாநில பல்கலைக்கழகங்களின் தரத்தை உயர்த்துவதன் விளைவுகள் எந்த ஒரு தரமேம்பாடும் ஆர்வம் உள்ளவர்களாகவும் ஊக்கமளிப்பவர்களாகவும் மாற்றும் என்பதால் இது தனது அரசியல் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தல் என முதலமைச்சர் ஸ்டாலின் அச்சப்படுகிறாரா என ஆளுநர் ரவி கேள்வி இருக்கிறார். ஆளுநர் ரவியுடைய கேள்வி என்ன சொல்கிறார்? இந்த கல்வி மாநாட்டில் அவங்க கலந்து கொண்டதுனால தலித்துகளும் ஏழை மாணவர்களுக்கும் இது பெரிதும் உதவுன்னு ஸ்டாலின் அச்சப்படுகிறாரா? பல்கலைக்கழகங்களுடைய தரத்தை உயர்த்துவதன் விளைவுகள் தரமேம்பாடு மாணவர்களை ஆர்வ உள்ளவர்களாகவும் ஊக்கமளிப்பவர்களாகவும் மாற்று என்பது ஸ்டாலினுக்கு கவலை இருக்கிறதா என்றெல்லாம் கடுமையான அளவில் அவர் கேள்வியை வச்சிருக்கிறார். இதுவரை இப்படி ஒரு நிகழ்வு இந்திய வரலாற்றில் நடந்தது இல்லை. அதில் ஆளுகிற சாவரின் நேஷனில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இப்படியெல்லாம் மிரட்டினார், கொலை மிரட்டல் விடுவித்தார். காவல்துறை வைத்து நள்ளிரவில் தங்கியிருந்த விடுதிக்கு சென்று பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர்களை உயிரோடு நீ திரும்ப முடியாது, ஊருக்கு போக முடியாது என்றெல்லாம் எந்த அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டை இவர் வைத்திருக்கிறார் என்பது தெரியவில்லை.
நிச்சயமாக நீதிமன்றம் இதற்கு முழுவேந்தர்களான முழு பொறுப்பு மாநிலத்தினுடைய முதல்வருக்குத்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்ட பின்பும் அதனை மீறக்கூடிய அளவிற்கு ஏன் இந்த மோதல் நடக்கிறது என்பது தெரியவில்லை. தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு புதிய தலைவர் அண்மையிலே நியமிக்கப்பட்டார். அரசியல் செய்ய ஆசைப்பட்டார். ஆளுநர் ரவி அந்த பதவியிலே போய் அமர்ந்திருக்கலாமே, எதுக்கு ஊட்டிக்கு போனார் என்றெல்லாம் திமுக தரப்பிலே கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளிக்காததால் அரசியல் சாசனத்தினுடைய 142வது பிரிவை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்தது. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதல்வர்கள் அமைச்சரவைக்குத்தான் எல்லா ரைட் இருக்குது அப்படிங்கிறத தான் 142வது கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு சட்ட சாசனம் வெளியிட்டது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயித்த நீதிபதிகள் இத்தனை நாட்களில் உடனடியாக பண்ணிடணும், இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொன்னது. ஆளுநரால் அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கும் நீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்தார்கள். குடியரசுத் தலைவரும் நம் நாட்டில் உள்ளவர் தான், அவர் வானத்திலிருந்து வரவில்லை என்பது போன்ற பேச்சு எடுபடுகின்றது. ஆக அரசியல் காரணங்களுக்காக இவர்கள் நிலைப்பாட்டை அவ்வளவு காலம் நீடிக்கக்கூடாது என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய காலக்கெடு நிர்ணயம். இந்த தீர்ப்புக்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசோடு மல்லு கட்ட வேண்டும் என்று ஆத்திரத்தில் ஆளுநர் ரவி துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியிருக்கிறார் என்று திமுக தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அறிந்து மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இதற்கு எப்படி மாநில அரசு பொறுப்பாகும்? இவர் இப்படி குற்றச்சாட்டு எப்படி வைக்கலாம் என்றும் கேள்வி எழுகின்றது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் சட்டமும் துணைவேந்தர்களுக்கு தெரிகிறது. ஆனால் எல்லாம் தெரிந்த ஆளுநர் வீம்புக்கு அரசியல் செய்கிறார். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்புக்கு பிறகு சட்டத்துக்கு புறம்பாக துணைவேந்தர் மாநாட்டை ஆளுநர் ரவி எப்படி கூட்டலாம்? அதில் பங்கேற்பது சட்டத்திற்கு எதிராக அமையும் என கருதி துணைவேந்தர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். ஆளுநர் ரவிதான் சட்டத்தை மதிக்காமல் மாநாட்டை கூட்டியிருக்கிறார் என்றால் துணைவேந்தர்கள் அப்படி நடக்க வேண்டுமா என்ன? அண்மையில் கூட தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியில் அவர் போய் அமரலாமே என்றும் கேள்விகள் எழுப்பப்படுகின்ற நேரத்தில் இந்த நிலையிலே இவர் ஏன் ஊட்டிக்கு போனார்? ஊட்டியில் இவருக்கு என்ன வேலை? நீதிமன்ற தீர்ப்பை மீறி ஏன் நடக்க வேண்டும் என்ற கேள்வியும் பொது சமூகத்தினே எழுகிறது. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, என்ஐஏ போன்ற அதிகார அமைப்புகளை வைத்துதான் மத்திய அரசு எதிர்க்கட்சிகளை மிரட்டி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு எதையும் சட்ட ரீதியாகத்தான் எதிர்கொள்வோம். அப்படித்தான் மசோதாக்கள் விவகாரத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆளுநர்கள் அந்த மாநில பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை. அதாவது வேந்தராக முதல்வர் செயல்படலாம், பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநர்கள் இருப்பதை பற்றி அரசியலமைப்பு சட்டத்தில் எதுவும் சொல்லப்படவில்லை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்கள் எல்லாம் பல மாதங்களாக கிடப்பில் போட்டு ஆளுநர் ரவிக்கு உச்சநீதிமன்றத்தில் அளித்த தீர்ப்பு இந்தியா முழுவதும் பேசப்படும் பொருளாய் கொண்டிருக்கிறது. இந்திய வரலாற்றிலே முதன்முறையாக மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க குடியரசுத் தலைவருக்கு 3 மாத காலம் காலக்கெடு நிர்ணயித்திருப்பது, உத்தரவிட்டிருப்பது தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் ஆத்திரத்தில் குடியரசு துணைத் தலைவரை அழைத்து கொண்டு ஆளுநர் ரவி மீட்டிங் செய்திருக்கிறார் என்ற ஒரு கருத்திலும் உண்மை இருக்கிறதா என்று எண்ண தோன்றுகின்றது. அரசு போட்ட வழக்குகளை ராஜ்பவனை தாண்டி ராஷ்டிரபதி பவன் வரை பதம் பார்த்து விட்டதை என அடிவேறு இருந்து கொண்டிருக்கிறதாக தமிழ்நாடு அரசு ரவி கிடப்பில் போடப்பட்ட மசோதாவில் தான் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது என்றும் திமுகவினர் விமர்சித்திருக்கிறார்கள். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மேற்கு வங்க ஆளுநராக இருந்தபோது முதல்வர் மம்தா பானர்ஜி அரசுக்கு இவர் கொடுத்த குடைச்சல்கள், அடாவடிகள் இந்த நாடே பார்த்து கொண்டிருந்தது. ஆளுநர் RN ரவி கூட்டிய துணைவேந்தர்கள் மாநாட்டிலே கூட ஜெகதீப் தன்கர் கலந்து கொள்வதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அவருடைய நிலையே மிக மோசமானது தான் என்றும் கூட சமூக ஆர்வலர்கள் பலர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகளுக்கிடையான உறவை மேம்படுத்துவது குறித்து ஆராய்வதற்கு அமைக்கப்பட்ட நீதிபதி மதன் மோகன் பூஞ்சி கமிஷன் அறிக்கையின்படி அரசியல்வாதிகளை ஆளுநர்களாக நியமிக்கக்கூடாது. ஆனால் மன்மோகன் சிங் அரசோ குஜராத்தின் அரசியல்வாதிகளை மட்டுமல்ல, மாற்று கருத்துக்களை கொண்ட அரசியல்வாதிகளையும் ஆளுநராக நியமிக்கிறது என சொன்னவர் யார் தெரியுமா? குஜராத் முதல்வராக இருந்த மோடி தான். மோடி பிரதமரான பிறகு பாரதிய ஜனதாவுக்கு பிடிக்காத, அவர்களை எதிர்க்கும் மாநில அரசுகளை ஆளுநர்கள் மூலம்தான் குடைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அரசியல்வாதிகளை ஆளுநராக நியமிக்கக்கூடாது என சொன்ன மோடியின் அரசு தான் ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்கிறது என்ற குற்றச்சாட்டும் பாரதிய ஜனதாவை சேர்ந்த அரசியல்வாதிகள் பலர் ஆளுநர்களாக மோடி நியமித்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டிலும்
கடந்த கால அவர் பதிவிலும் உண்மை இருப்பதை தற்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. மகாராஷ்டிரா ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பை ஏற்றபோது அவர் இப்படித்தான் நடந்து கொண்டார். பதவி ஏற்பதற்கு அரசியல் சட்டத்தை மீறி அவர் மீண்டும் மும்பையிலே பல நாட்கள் தாமதித்தார். அதே போன்று பன்னீர்செல்வத்தையும் பழனிசாமியும் ஒன்றாக சேர்த்து வைப்பதற்கு பன்வாரிலால் புரோஹித்தையும் RN ரவியும் ஆளுநர்களாக நியமித்து தமிழ்நாடு அரசுக்கு குடைச்சலை கொடுத்தார்கள். ஏற்கனவே இதை பன்னீர்செல்வமே வெளிப்படையாக வைத்தார் என்ற குற்றச்சாட்டும் தமிழ்நாட்டில் பேசப்படுகின்றது. மிரட்டல் அரசியல் எல்லாம் பாஜகவின் டிஎன்ஏவில் தான் ஊறி கிடக்கிறது. மிரட்டுவது உங்கள் டிஎன்ஏவில் இருக்கலாம். துணிந்து மாநில உரிமைகளுக்காக எதிர்த்து நிற்பது தான் எங்கள் டிஎன்ஏவில் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அமைச்சர் கோவி செழியன். ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பது திமுக மற்றும் பாரதிய ஜனதாவுக்குள் மோதலை தாண்டி இது அரசியலமைப்பு சட்ட வரம்புக்குள் ஒரு சட்டம் வந்திருக்கிறதா என்பதுதான் இப்போது நமக்கான கேள்வியும் கவலையுமாக இருக்கிறது. ஆக ஒரு அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுடைய அதிகாரத்தை பறிப்பதற்கு மாநில அரசை தாண்டி கவர்னருக்கு உரிமை இருக்கிறதா? கவர்னர் நியமன உறுப்பினர். அரசியலமைப்பு சட்டத்தில் மக்களை சந்தித்த எந்த ஒரு அரசாங்கமுக்கும் இல்லாத உரிமை அரசாங்கத்தால் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு தனி மனிதனுக்கு இருக்கிறதா? ஒன்று. இரண்டாவது, உச்சநீதிமன்றம் குறிப்பிட்ட காலக்கெடுவில் மாநில அரசுகள் அனுப்பப்படும் மசோதாக்களை உடனடியாக நிறைவேற்ற காலக்கெடு நிர்ணயித்த பின்பும் எப்படி இவர் மீறலாம்? மூன்றாவதாக, இதே நிலையை மேற்கொண்ட ஜனாதிபதி உபஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கரை அழைத்து இவர் அவசர கதியில் தன்னுடைய அதிகாரத்தை நிலைப்படுத்துவதற்கு இவர் தற்போது ஊட்டியிலே உச்ச நீதிமன்றத்தை விட நான் பெரியவன் என்று காட்டுவதற்காக அவசரமாக ஹெலிகாப்டரில் அழைத்து செல்வதன் நோக்கம் என்ன? நான்காவது, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் மிரட்டுவதாக லோக்கல் அரசியலை செய்கிறார்களா என்ற குற்றச்சாட்டு சமூகத்திலே இருக்கிறது. கட்சிக்காரர்கள், அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைப்பது என்னவோ அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது திமுக விதிவிலக்கல்ல, பாஜகவும் விதிவிலக்கல்ல. ஆனால் இந்த நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது உச்ச நீதிமன்றமும் 142வது அரசியல் சாசன பிரிவை விட கவர்னர் எந்த விதத்தில் உயர்ந்தவர்? அவர் எப்படி இப்படி கொந்தளிக்கலாம்? திமுக அரசு ஒருவேளை நடந்திருக்கலாம், அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கலாம். அதனையும் தாண்டி கவர்னர் இல்லை என்று ஆன பின்பு அவர் எப்படி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை கூட்டலாம் என்ற கேள்விக்கு பதில் யாராலும் சொல்ல முடியாது. ஆக இது அரசியல் காழ்ப்புணர்ச்சினால் கொந்தளிக்கக்கூடிய இந்த நிலை எந்த வடிவத்தில், எவ்வளவு தூரம், எப்படி செல்ல போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்தி களத்திலிருந்து.